தமிழ் நாவலர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, அதுதான் என் பிரார்த்தனை. சரி, தலைப்புக்கு போகலாமா? நம் வாழ்வில் 2 உண்மைகள் உள்ளனவை. ஒன்று வெளி உலக உண்மை, அதாவது நிஜத்தில் நடப்பது. இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் பாரத பிரதமர் மோடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மாதிரி நிஜத்தில் நமக்கு நடப்பது அந்த உண்மை. சரியா? இன்னொரு உண்மை இருக்குது. அது என்னென்னா, நமக்கு உள்ளே வருகிற ஒரு உண்மையாக. அது என்ன நமக்கு உள்ளே இருக்கிற உண்மை? அதை பற்றி தான் இந்த பதிவே. நமக்கு உள்ளே வருகிற உண்மைங்கிறது நம் மனம் எதை உண்மைன்னு நம்புதோ அந்த உண்மை. குழப்பமாக இருக்கா? இப்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இதுதான் உண்மைன்னு நம்ம நம்புவோம். அந்த உண்மை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு பயங்கரமாக ஒரு ஹாரர் மூவி, பயங்கரமான ஒரு பேய் படம் பார்த்துட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் ஏதாவது ஏதோ ஒரு வீட்டில் தனியாக நம்ம இருக்கும்போது டமார்னு ஒரு சத்தம் கேட்டால் நம்ம ரொம்ப பயந்துருவோம். அது நம் மனம் பேய் உண்டு என்று நம்புவதால் ஏற்படுகிற நம்பிக்கை, அது அதனால் ஏற்படுற பயம். இப்போ கண், காது, மூக்கு, வாய், தொடுதல் போன்றவற்றால் நாம் தெரிந்து கொள்கிற உண்மை இந்த உண்மையெல்லாம் விட நம் மனம் நம்பும் உண்மைக்கு வலிமை அதிகமாக. எப்படின்னா, இப்போ சில கிராமத்தில் ஒரு மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டால் தான் எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் டாக்டர் என்ன பண்ணுவாராம், தண்ணியை ஊசியில் நிரப்பி ஊசி போடுவாராம். அப்போ நோய் குணமாயிட்டுன்னு நம்பிக்கை. அவங்க சில பேர் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வம் நம்மை காக்கும், நம்ம நம்புவோம், நம்மை காக்கும். அந்த நம்பிக்கையை நம்மை காக்கும் இல்லையா? தெய்வத்து மேல் வைப்போம். இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம இன்னொன்று சொல்லலாமே, இந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி உடையதான். இப்போது ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு டாக்டர்கிட்ட வந்தாராம். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, எனக்கு உடனடியாக ஒரு மாத்திரை கொடுங்க, அந்த மாத்திரையில் என் தலைவலியே போகணும், எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொன்னாராம். உடனே டாக்டர் அவருடைய மேஜர் ட்ராயரில் ரொம்ப நேரம் தேடி ஒரு மாத்திரையை கையில் வச்சுட்டு சொன்னாராம், நீங்கள் என்ன செய்யணும், நான் அந்த மாத்திரையை உங்கள் நாக்கில் வைக்கிறேன், நீங்கள் அதை நாக்கில் வச்சுக்கிட்டு கண்ணை முடிக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் தலைவலி சரியாக போயிடும், அப்புறம் நீங்கள் வாயை தரங்க, நான் அந்த மாத்திரையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரும் அதே மாதிரி செஞ்சாராம். கொஞ்சம் நேரத்தில் தலைவலி சரியாக போயிடுச்சான். உடனே வாயை தரங்கன்னு சொன்னாராம். திறந்த உடனே அதை எடுத்தாராம். டாக்டர் மாத்திரைன்னு என்று சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? டாக்டர் சொன்ன மாத்திரைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சட்டை பட்டனை தான் அவர் மாத்திரைன்னு சொல்லி அவர் வாய்க்குள்ளே வச்சார். ஆனால் அவருக்கு என்னது, மாத்திரை வாயில் வச்சதாகவும் அந்த மாத்திரை எஃபெக்டால் தலைவலி சரியானதாகவும் ஒரு நம்பிக்கை அது சரியாயிடுச்சு. இதுக்கு பேர் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்களாம், பிளேசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டாக்டர் தீபக் சோப்ரான்னு ஒரு மருத்துவர், அவர் என்னென்னா குவாண்டம் ஹீலிங்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அவர் சொல்கிறாராம், மாத்திரைகளினால் இல்லை விஷயம், மாத்திரையில் இல்லை, நம்பும் மனதினால்தான் ஒருவருடைய நோய் குணமாகிறதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கார். இந்த நம்பிக்கை தான் நமக்குள் இருக்கும் உண்மை. இதனால் நமக்கு என்ன பயன் என்கிறீங்களா? திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லி அது உண்மையாக மாறி நம்பப்படுகிறது. இப்போது வாழ்க வளமுடன் நம்ம சொல்கிறோம். இது சொல்ல நம்ம என்ன செய்யணும், வளமாய் வாழ்வோம்னு நம்பப்படுது. நம்ம வாழ்க வளமுடன் சொன்னால் பிறரை வாழ்த்துவதுடன் நாமும் வாழ்வோம்னு ஒரு நம்பிக்கை வாழ வைக்கிறது. இப்போது ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி மூச்சு நின்றுவிட்ட ஒரு குழந்தைக்கு உயிர் வர்ற மாதிரி திரைப்படத்தில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இந்த நம்பிக்கை தான். சரி, இந்த நம்பிக்கை இருக்கட்டும், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கான லட்சியம், குறிக்கோள், கோல் இவற்றில் என்னன்னாலும் வச்சுக்கோங்க, அதை ஒரு தாளில் எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப 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 அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கணுமா. அந்த சொல் ரொம்ப அப்படி சொல்ல அது ரொம்ப வீரியமாக சக்தி மிக்கதாக ஆகிவிடுமா.
இதைத்தான் உளவியலாளர் அதாவது சைக்காலஜிஸ்ட் எமிலி கூன்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெற்றி பெற என்னத்தை விரும்புகிறீங்களோ அதை வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் தினமும் நம்ம என்ன செய்யணுமா, நான் எல்லா விஷயத்துலேயும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆட்டோ சஜஷன், இல்லைன்னா ஆட்டோ ஹிப்னாட்டிசம் பேராம். இதைத்தான் நாமும் தினமும் நம் வளர்ச்சி குறித்த நல்ல வார்த்தைகளை ஆட்டோ சஜஷனாக முறையில் சொல்லி 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 எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.